ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்மி வீடு தான். பார்த்தீங்கன்னா விண்டோ கார்டன்லாம் தெரியுதுல்ல, இது எங்கள் மம்மி வீடு. வேலூரில் இருக்கேன். நேற்று ஒரு 3:45 மணிக்கு கிளம்பி இங்கே வந்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் தோசை சுட்டு, நேற்று சிக்கன் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதை எடுத்து நான் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணி அம்மா அப்பாவுக்கு காலையில் 8:30க்கு டிஃபன் கொடுத்தாச்சு. நான் இப்போ என்ன டைம் 9:30 இருக்கும், ஓகேவா? 9:30க்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தேன். நான் ரெகுலராக அதான் குடிப்பேன். பட் கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்த அப்புறம் திருப்பி நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்து, ஹேருக்கு, ஐக்கு, ஸ்கின்னுக்கு, அப்புறம் ஹெல்த்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் அது மட்டும் தான் குடிப்பேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் கூட ஆகுமா? ஸோ நம்ம ரெகுலராக பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறோம். அது கண்டினியூ பண்ணுறோம் அந்த ஜூஸை. அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்கிறது, மதியானம் என்ன லன்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரைஸ், சாம்பார், கேப்சிகம், சுரக்காய் போட்டு சாம்பார், அப்புறமா கேரட் பீன்ஸ் பொரியல், ஓகேவா? மதியானம் நான் தான் குக் பண்ண போகிறேன். முடிஞ்சால் நான் குக்கிங் லைவாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸில் போட்டுடுறேன். அவ்வளோதான். இதெல்லாம் நார்மல் தானே, சாம்பார் பொரியல்லாம். அதனால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சொல்லலாம். அதனால் ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் இப்போ ரெகுலராக வீடியோ போடுறதில்ல. அப்பப்போ போடுறேன், தோணுன்னா போடுறேன், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடுறேன். ஆனாலும் என்னையும் ஒரு ஆளாக மதித்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றது. நான் இது ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். வேறு லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன், ஓகேவா? இது எனக்கு இங்கே சொல்லலாமா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் என் மனசில் தோணுச்சு, நான் சொல்கிறேன். எனக்கு சொல்லக்கூடாதா, சொல்லணுமா, தப்பாக சரியாலாம் தெரியல. தயவுசெய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் என்னோடய வாழ்க்கை சிங்கிளாக தான் இருக்க போகுது. நான் இனிமேல் இங்கே தான் வேலூரில் வேலை பார்த்துட்டு இங்கே தான் அம்மா அப்பா கூட தான் வாழ போகிறேன். இதுதான் நான் இப்போ எடுத்திருக்க டிசிஷன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ், லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு சொல்கிறேன். எப்போவுமே லைஃப்பில் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. லைஃப்பில் எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப அது தைரியமாக இருக்கணும். ரொம்ப போல்டாக முடிவு எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் இந்த பக்கமாக அந்த பக்கமான டிசிஷன் எடுக்கிற சிச்சுவேஷன் எல்லார் லைஃப்லேயுமே கண்டிப்பாக வரும். அது என்னோடய லைஃப்பில் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தைரியமாக, தெளிவாக, போல்டாக ஒரு முடிவு எடுக்கணும். நான் இப்போ அதுதான் எடுத்திருக்கேன், யோசிச்சு. ஓகே, எல்லார் லைஃப்லையுமே அது வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி இருக்கிற ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணாமல் நம்ம எங்கேயும் போகக்கூடாது, ஓகே? அதே மாதிரி ப்ராப்ளம்ஸை பயப்படவும் கூடாது. அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும். சவால் இல்லாத வாழ்க்கை இல்லை இல்லையா? பார்ப்போம். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்? இதில் எத்தனை பேர் பார்ப்பீங்க, இதில் எத்தனை பேர் நெகட்டிவ் பீப்புள், இதில் எத்தனை பேர் பாசிட்டிவ் பீப்புள், இது எதுவுமே எனக்கு தெரியாது.
நான் அப்படியே ஜென்ரலாக என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஒருத்தர் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் உடைக்காதீங்க. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு புரிய வைக்க தெரியல. ஒருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஏதாவது சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை உடச்சிடாதீங்க. அது வேறு மாதிரி அவங்கள பாதிக்கும். வேறு அவ்வளோதான். ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகக்கூடாது. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் எந்த ப்ராப்ளம் வந்தால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம வாழ்க்கை நமக்காக நம்ம வாழணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளே காயப்படுத்திக்க கூடாது. அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு ஆப்போசிட் பர்சன் வேல்யூவாக இருந்தால் ஓகே, எதை வேணால் அவங்களுக்காக செய்யலாம், விட்டு கொடுத்து போகலாம். அவங்களுக்கு நம்மளோட மதிப்பு தெரியலன்னும் போது அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்காக ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல கிடைக்கலன்னும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. எப்போவுமே வந்து நான் பேசுகிறது நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருக்கணும். சோர்ந்து போயிருந்தாலும் சோகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய வீடியோஸ் போடுவேன். இன்றைக்கி நானே ரொம்ப சோகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாள் ஒரு விஷயங்கள் நடக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக, அதை அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போவோம். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இனிமேல் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்காது ஒரு சில காரணங்களுக்காக. ஓகேவா? அதனால் இனிமேல் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ண மாட்டேன். எப்போவுமே கமெண்ட் பாக்ஸ் ஆஃபில் தான் இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற மொக்கை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய். ஹேவ் எ நைஸ் டே.